உலக தமிழ் நேயர்களுக்கு ட்ரீம் சென்னையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, கள்ளக்காதலா புருஷனை விளக்க வேண்டியதாக வருது, பிள்ளை குட்டிங்களை இழக்க வேண்டியதாக வருது, ஏன் சொந்த பந்தத்தை விளக்க வேண்டியதாக வருது, தன்னுடைய பெற்றோர்களை கூட இழக்க வேண்டியதாக வருது. இது எல்லாமே போக சில நேரங்களில் தர்மடி கூட அவ்வளோ, சில நேரங்களில் வெட்டு குத்து கூட அவ்வளோ, சில நேரங்களில் பெட்ரோல் ஊற்றி கூட கொளுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் கள்ளக்காதல்ன்றது சாதாரண மரணம் இல்லைங்க, எப்படி வேணாலும் நிகழும். அந்த மரணத்துக்கு நம்ம தயாராக இருந்தால் மட்டும்தான் கள்ளக்காதல் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இருந்தாலும் முழுசாக நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. நேயர்களே, நெல்லையில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு மேட்ரு. பாலமுருகன் என்றவர் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, லவ் பண்ணியிருக்கார். கோயம்புத்தூர் பொண்ணு, நெல்லை ஊருக்கு, 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணியிருக்காங்க. நல்ல சுவாரஸ்யமாக அந்த வாழ்க்கை ஒரு 10 வருஷமாக அமோகமாக நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னா, இந்த பாலமுருகனுடைய ரிலேட்டிவ்ஸுக்கும் பாலமுருகன் பொண்டாட்டிக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுருச்சு. பாலமுருகன் என்ன பண்ணியிருக்காரு, பல முறை சொல்லியிருக்காரு, ஏம்மா நம்ம குடும்பத்துக்கு இது ஆகாது, விட்டுரு, சந்தோஷமாக நம்ம இருப்போம், 10 வருஷம் வாழ்ந்துட்டோம், சின்ன ஒரு குழந்தை இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம குடும்பத்தை கௌரவமாக நம்ம திருப்பி எப்பவும் போல் நம்ம வாழுவோம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்கார். என்ன இருந்தாலும் அந்த சுகம்னு ஒன்று இருக்க பார்த்தீங்களா, அந்த 5 நிமிஷம் சுகம். சில நேரங்களில் புருஷன் குடும்ப கஷ்டத்துக்காக எதுனா வெறுப்பாக பேசின்னு இருப்பான், பக்கத்தில் இருக்கிறவன் இனிக்க பேசுவான். அவனுக்கு தேவை இவளுடைய சிற்றின்பம் கொண்டாடுறதுக்காக அவன் இனிக்க பேசுவான். இது சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அது அட்வான்டேஜை எடுத்துகிட்டு புருஷனை, குழந்தைங்கள, குடும்பத்தையும் வெறுக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன நடந்துச்சு, இந்த பொண்ணு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர் வீட்டுக்கு போயிருக்கு. சரி, பெற்றவங்க வீட்டுக்கு போனால் அது அங்கேயாச்சும் ஒழுங்காக இருந்திருக்கணும்ல. அங்கே கள்ளக்காதலில் வரவழைச்சிருக்காங்க. பெற்றவங்க அதுக்கு அனுமதிக்கலை. ஏம்மா நீ ஒருத்தனை லவ் பண்ண, இப்போ அவனோட வாழ்ந்த, நல்லா இருக்கிற, அவரும் நல்லா உன்னை பார்த்துக்கிறாரு, திடீர்னு இன்னொருத்தனை நீ கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க முடியாது. நீ வேணா அதுவாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் அந்த தொழில் செய்கிறவங்க குடும்பமாக எங்கள் குடும்பம் அந்த மாதிரி மாறக்கூடாது, நீ வெளியே போயிடு அப்படின்ட்டான். உடனே என்ன பண்ணாங்க, இந்த அம்மா அந்த குழந்தைங்கள அவங்க அப்பா அம்மா வீட்டில் விழுந்துட்டு இவ போய் ஒரு மேன்சனில் போய் தங்கி இருந்திருக்கான், லேடிஸ் மேன்சனில் போய் தங்கி இருந்திருக்கான் கோயம்புத்தூர். உடனே பாலமுருகன் போயிருக்காரு. அவங்க அதாவது இந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு. அங்கே தினந்தோறுமே இவங்க அந்த கள்ளக்காதலோட உறவு அது இது வெளியே போகிறது வர்றது இதெல்லாம் ரொம்ப ஓவராக போனதுனால தான் பாலமுருகனுக்கு சொல்லவே வேணும். கிராமங்களில் சொல்லுவாங்க, ஏண்டா அவன் பொண்டாட்டி அவனோட சுற்றுது, இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனடா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா. ஆனால் சமூகம் நம்மளுக்கு ஒன்றும் பண்ண போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம ஜெயிலுக்கு போனால் ஜாமீன் எடுக்கக்கூட பொதுமக்கள் நம்மளுக்கு காசு, வக்கீல் காசு கொடுத்து நம்மளுக்கு ஜாமீன் எடுக்க போகிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் வாய்க்கிலேயே பேசிடுவாங்க. இது என்னன்னா, இதை நாம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், நான் தான் வீரன், நான் தான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குடா, அதனால தான் அந்த பொண்ணு இன்னொருத்தனோட போயிருக்கான்றது யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. அதனால் என்ன பண்ணார், நேராக போனார், அந்த பொண்ணை பேசியிருக்கிறாரு. ஏம்மா வந்துரு, நம்ம இனிமேல் பட்டு நீ யாரோட இருந்துக்கோ, எப்படி வேணாலும் இருந்துக்கோ, நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம், அவன் மேலே சண்டை போட மாட்டேன், நீ வான்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு மனுஷன். இவன் வெளியே கூப்பிட்டு போட்டு தள்ளுறது கூட இருக்கலாம், அந்த இடத்துல போடக்கூடாது, வெளியே போய் போடலான்னு கூட இருக்கலாம். இருந்தாலும் அருவோட தான் போயிருக்காங்க. இவனோட வாழ பிடிக்கல, சரி ஓகே, அவன் யாரோட வாழ்ந்துட்டு போட்டு நல்லா இருக்கட்டும், அவன் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாதா, விடலை. ஏன்னா தன்மான பிரச்சனை, என்ன பண்ண முடியும். என்ன பண்ணார், அங்கேயே ஹாஸ்டல்லையே அந்த பொண்ணை சராமரியா கண்ணா பின்னமாக வெட்டி அங்கேயே ஹாஸ்டல்லையே சாவடிச்சிட்டான். சாவடிச்சுட்டு என்னாச்சு, அந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்ன ஆகுறது, இவன் சாவடிச்சுட்டான். சரி, ஏதோ அந்த பொம்பளை ஏதோ வேலைக்கு போகுது வருது, சரி கள்ளக்காதலோட இருக்குது, அந்த குழந்தைங்களாச்சும் அது காப்பாற்றும். ஏன்னா அம்மான்ற முறையில் அதுக்கு உரிமை இருக்குது. நீ அப்பாங்கார, நீ கூட இன்னொருத்தையை கட்டி எங்கன்னா போயிடுவோம், ஆனால் அவங்கள பார்க்குறது யார். ஸோ இது யாருமே யோசிக்க மாட்டேன்றீங்க. இப்போ கள்ளக்காதல் பண்ணுறாங்க, ஓகே ரைட்டு, விட்டுருங்க, போயிட்டு உன்னை பிடிக்கலாம் வேறு ஒன்று கட்டிக்கணும்னு நினைக்கிறேன், நான் அப்படியே நடுத்தரமாக போயிடு.
நீ இருந்தா என்ன செத்தா என்ன மனசில் அப்படி வச்சுக்கோ. நீ போய் சாவடிச்சு நீ போய் ஜெயிலுக்கு போகிறதோட உன்னுடைய சந்தோஷம் கெடுதில்ல, அதை நீ யோசனை பண்ணு. ஆக வீட்டில் இருக்கிற குடும்ப குத்து விளக்குங்க எல்லாரையுமே சொல்லலை, இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிற பொம்பளைங்களை நான் சொல்கிறேன். நான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய புருஷன் அப்படின்றது இல்லாமல் நம்ம வெளியே நம்ம போய் சந்தோஷத்தை நம்ம எதிர்பார்க்கணும்னு நினச்சோம்னா எல்லா பெண்களுக்கும் இதுதான் நடக்கும். எல்லா ஆண்களுக்கும் கூட இது மாதிரி நிறைய ஆண்கள் கூட வந்து சாகுறாங்க. கள்ளக்காதலியோட இருந்த ஆண்கள் வந்து கள்ளக்காதலிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணன்னு வச்சுக்கோங்க, கள்ளக்காதலி என்ன பண்ணுவான், ஆள் வச்சு உன்னை தீர்த்து விட்ருவான். இது மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. தயவுசெய்து நம்மளுடைய குடும்பத்தை பாருங்கள், நம்மளுடைய குழந்தைகளை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆத்திர புத்தியை காமிங்க. முதல்ல குழந்தைங்க பெற்றுட்டீங்க, அப்போ அந்த குழந்தைங்களுடைய நடுத்தரவில் நிற்கிது, அனாதையாக போய் நிற்கிதே, அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லா பெற்றவங்களுக்கும் எல்லா கள்ளக்காதலர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இது ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கள்ளக்காதலம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் உரைக்கிட்டோம், புத்திசாலித்தனமாக இருங்க, தேவையில்லாமல் பண்ணாதீங்க. எதுக்கு ஓப்பனாக நான் அவனோட தான் இருப்பேன் இவனோட தான் இருப்பேன் அப்படின்னு போனேன். கட்டினவன் சும்மா இருப்பானா, கட்டினவன் சும்மா இருப்பாளா, கட்டினவன் சும்மா இருப்பானா, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே அந்த கோவம் வரதான் செய்யும். தான் புருஷனை விட்டு கொடுக்க ஒரு பொண்ணால் முடியாது, தன் பொண்டாட்டி விட்டு கொடுக்க ஒரு புருஷனால் விட்டு இருக்க முடியாது. அதான் நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்துட்டு போங்க. தேவையில்லாமல் போயிட்டு மாட்டிக்கிட்டு ஒரே வெறியாக இருக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? அப்போ தான் வந்து குடும்பமும் நல்லாயிருக்கும், நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். உலக தமிழர்களுக்கும் நிறைய என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு வந்து இலங்கை தமிழர்கள் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே, எல்லா தமிழர்களுக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே என் நன்றிகளும் தெரியப்படுத்திக்கிறேன். தமிழர்கள், உலக தமிழர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரியப்படுத்திக்கிறேன். தயவுசெய்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய ட்ரீம் சென்னை வீடியோஸை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.